ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுது பிக் பாஸ் வீடுன்னு சொல்லலாம். மெயின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்குது. பிபி மாலை என்ற மாதிரியான ஒரு தலைப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டிவி ஷோ பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது அவங்க வந்து யார் யாருக்கு என்ன பண்ண விருப்பம், அதாவது சில பேருக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு பாட பிடிக்கும், சில பேருக்கு கதை சொல்ல பிடிக்கும், சில பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஏதாவது திருமண பொருத்தங்கள், அதாவது வரன் கேட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஷோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து அங்கே நடக்குது. யார் சபரி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து சபரி வந்து ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து தாங்க வந்து வரன் கேட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அதாவது பிபி மாலை என்ற மாதிரி வந்து ஒரு ஷோவை வந்து சபரி வந்து நடத்துகிறாங்க. ஆடியன்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் டிவி ஷோவில் வந்து ரெண்டு பேராக வர்றாங்க. அதாவது வந்து முதல்ல வந்து யார் நிறைய பேர் வராங்க. இதில் வந்து அரோரா அதே மாதிரி வந்து யாரோட வராங்கன்னு சொன்னால் விக்ரமோட வந்து வராங்க. விக்ரம என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விக்ரம் தான் வந்து அரோராவோட முதல் ஹஸ்பண்ட். அதாவது வந்து அரோராவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வர மாதிரி வந்து வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து வரன் பார்க்குறேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது சபரி கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது தான் வந்து அவங்களோட எஸ் ஹஸ்பண்ட், தன்னுடைய பேர் வந்து உஷார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. துஷாரை வந்து உஷார்ன்ற மாதிரி வந்து மாற்றி சொல்கிறாங்க. இவங்களை வந்து தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இவங்களோடையே பேசிகிட்டு இருந்தேன். கடைசியாக வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணினா இவங்களுக்கும் தனக்கும் செட் ஆகலை, நீங்கள் அதனால் வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நானே வந்திருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்கள பற்றி வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது விக்ரமை வந்து சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயங்களை வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியா இன்னொரு வரன் தேவையாண்டுட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி, லைனில் யாரோ நிற்கிறாங்க, கம்ருதீனான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார்? சபரி. அதாவது வந்து இவங்க வந்து இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே வந்து வேறு விதங்களையும் லவ் பண்ணிகிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்ல வராங்க. சொல்ல வரும்போது விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம், வெளியில் போனதுக்கப்புறமா தானே தெரியும் இவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இவங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, தெரியாதனமாக நான் போய் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து அவங்கள ஒரு காமெடியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரோராவும் வந்து சிரிச்சிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து யாரை, வினோத்தை கூட்டிகிட்டு வராங்க. வினோத்துக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. வினோத் என்ன சொல்கிறாங்க, வினோத்து வந்து அரோராவோட பையன் என்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வராங்க. வினோத்தை வந்து அரோரா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொண்ணாக வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கோம், தன்னுடைய பையனுக்காக நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்ல மாதிரி வந்து குடும்பத்தை பார்ப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வினோத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுது, இன்னும் ஒரு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு ஒய்ஃப் வந்து தேவைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியோ அப்படி தேவைப்படுறது ஒன்று கேட்குறாங்க. ஆமாம், பாக்கியலட்சுமி மாதிரி தேவைன்னு சொல்லும்போது வந்து அவங்க கேட்குறாங்க, பாக்கியலட்சுமியிலேயே நடிக்கிற பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க திவ்யான்னு சொல்லி அவங்கள கூப்பிடட்டோமான்னு சொல்லும்போது, அச்சோ அவங்கெல்லாம் வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, வேறு யாராவது பொண்ணை பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, நல்லா சமைக்கக்கூடிய பொண்ணாக தான் இருக்கணும், நல்லா சமையல் பண்ணக்கூடிய பொண்ணாக இருக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சமையல் பண்ணக்கூடிய அவங்க வந்து சமையல் பண்ணக்கூடிய பொண்ணுன்னு கேட்கல, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். அதாவது வந்து அவங்க வந்து காலையில் எழும்பி வீட்டில் வந்து சமையல் வேலையெல்லாம் செய்யணுமென்ற அவசியமே இல்லை. அவங்க 2 மணிக்கு வந்து எழுந்திரிச்சாலே போதும். 2 மணிக்கு எழும்பி கூட அவங்க வந்து சமையல் வேலை எதுவும் பண்ண தேவையில்லை. கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே அவங்க இருந்து கொள்ளலாம், நான் எந்த ஒரு கண்டிஷனும் போடலைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்படியே அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, வசந்தி என்று சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க பாரு என்று சொல்லி, வசந்தி என்று ஒரு கேரக்டரில் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து சமையல் வந்து பண்ண பெருசாக அவங்களுக்கு தெரியாது, அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து பொண்ணாக பார்க்கட்டுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து பாருவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. என்ன சொன்னால் இதை ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்கன்றது தெரியும் தானே. இந்த மாதிரி வந்து யார், வினோத்துக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க. அதில் நிறைய காமெடியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவங்க வந்து ஒரு காமெடியாக தான் இதை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து அரோராவை வந்து முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து அரோராவுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தது வந்து யாருன்னு சொன்னால், அவங்கள கூட்டிகிட்டு வந்தது வினோத் தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா தெரியல. இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்கள பொண்ணு பார்க்க வராங்க. அப்படி வரும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி பொண்ணு பார்த்து தான் அவங்க வந்து துஷாரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 மந்த்ஸுக்கு பிறகு இன்னும் ஒரு
கல்யாணம் பண்ணணும்னு வராங்க. அப்படி வரும்போது துஷாரை தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதாவது வந்து உஷார் என்று அதில் பேர் வச்சுக்கிறாங்க, கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து வராங்க. இதை மாதிரி வந்து யார் ஆதிரியை வந்து யார் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் விக்ரம் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்களோட வந்து ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு பையனோடங்க பார்க்கணுமன்ற வரன் பார்க்கணும்னு சொல்லும்போது எப்படியான வரன்னு சொல்லும்போது எப்படி என்ற எனக்கு வந்து எதுவுமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நல்ல பையனாக இருந்தால் போதுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன பாட்டு பாடணுமா, டான்ஸ் ஆடணுமா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கணுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே எஃப்ஜியை வந்து காட்டுறாங்க இவங்களுக்கு வரன்னு பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விக்ரம் இல்லை அவங்க வந்து ரொம்ப சமத்தான பொண்ணு, நிறையெல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது வந்து அளந்து தான் பேசுவாங்க. முதல்ல அளப்பாங்க, அதுக்கப்புறமா தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்யூ பண்ண வேணுமென்ற அவசியமே இல்லை. அவங்க பேசும்போதே வந்து இவங்களோட ஆக்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கே தோணிடும். அதனால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டான பையனாக இருக்கணும். இவங்க வந்து அந்த ஸ்லிப்பரை கலட்டிட்டு நின்றா எவ்வளோ உயரம் இருப்பாங்களோ அந்த உயரத்தை விட கொஞ்சம் உயரமாக இருந்தால் காணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க நக்கலாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து யார் கனி வந்து எஃப்ஜியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கனியோட பையன் தான் எஃப்ஜின்ற மாதிரி வந்து வராங்க. 2 பேருமே ரொம்ப அமைதியானவங்க மாதிரி வராங்க. என்ன பேர் உங்களுக்குன்ற மாதிரி வந்து எஃப்ஜியை கேட்கும்போது அவங்க மில்லமாக எஃப்ஜி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சத்தமாக சொல்லுங்களேன்னு கேட்கலன்னு சொல்லும்போது எஃப்ஜி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஃப்ஜியான்ற மாதிரி ஆமான்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். இப்படி பொண்ணு வேணும்னு சொல்லும்போது கேட்கும்போது நல்ல பொண்ணாக இருந்தால் காணும், நல்ல சமைக்க தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும், கடலை ரொம்ப சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு கடலை பிடிக்கும், அதனால் நல்லா கடலை போட்டு சமைக்கக்கூடிய பொண்ணாக இருந்தால் இவங்களுக்கு சரியாக இருக்கும். முதல்ல நாங்கள் வந்து கடலையை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணு அப்படின்றத சொல்லுவோம்ன்ற மாதிரி வந்து கனி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 பொண்ணாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு பிடிக்கலைன்னு சொன்னால் அடுத்த பொண்ணை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் 2-3 வரனா பாருங்கன்ற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க, இவங்க வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து விக்ரம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ரம்யா சொல்கிறாங்க ரொம்ப வந்து நல்ல பொண்ணு, நல்ல அமைதியான பொண்ணு, வாய் திறந்து பேசவே மாட்டாங்க, அதனால் உங்களோட குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனையுமே வராது, உங்களுக்கு இப்படியான வரன் வேணுமென்ட்டு கேட்கும்போது ரம்யா சொல்கிறாங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்கவே வேண்டாம், எனக்கு கல்யாணமே பிடிக்கல, தன்னுடைய அண்ணா தான் வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க கல்யாணம் பண்ண சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க விக்ரம் வந்து அவங்களோட அண்ணா வந்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பாரு, எவ்வளோ காலத்துக்கு தான் நீ வந்து இப்படி வீட்டுக்குள்ளே இருப்ப, நாங்கள் வந்து உனக்கு கல்யாணம் பேசுகிறதா எங்களுக்கு வேலையா, நீ வந்து நல்ல வரனா பாருன்ற மாதிரி வந்து நல்ல வரனா பாருங்கன்ற மாதிரி நல்ல படித்த மாப்பிள்ளையா பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து சபரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபோனில் கதைக்கிற மாதிரி காய்ச்சி போட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் ஓட்டமலன் ஸ்டார்ன்ற மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க டாக்டர், அவங்கள வந்து பேசட்டுமான்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் அவங்களே பேசுங்க, இந்த காலத்தில் டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பாங்களா, அவங்க படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவங்க, அவங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்களான்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஓட்டமலன் ஸ்டார் அவங்க வேண்டாம், இப்போ வந்து ஸ்ட்ராங்கான மாப்பிள்ளைன்ற மாதிரி வந்து சொன்னேன், அவங்கள தொம்மண்டு தூக்கி போட்டாலே உடைஞ்சு போவாங்க, ஓட்டமலன் அப்படி சிதறிப்போம், அதனால் வந்து எனக்கு வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க வந்து ஒரு டாக்டர், அவங்க தான் உனக்கு சரியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன குறை முதல்ல அதில் சொல்லுன்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரம்யா கேட்குறாங்க முதல்ல அவங்கள்ட்ட என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள், நான் குறைய சொல்கிறேன்னு சொல்லும்போது ஏன் என்ன இல்லை, அவங்கள்ட்ட நல்ல சிரிப்பு இருக்குது, நல்ல நடிப்பு இருக்குது, நல்ல மாதிரி கோவப்படுவாங்க, இந்த இந்த இடத்துலையும் வந்து உனக்கு வந்து பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, பேசாமல் அமைதியாக வந்து நீ சொல்கிறத கேட்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னை விட மற்ற யாருக்குமே இந்த திறமையும் இல்லையன்று நல்ல எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க தான் நீ அவங்கள என்ன குறை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு 2வது அண்ணனை அனுப்பி விடுறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2வது அண்ணன் வேறு யாரும் இல்லை, சபரியை தான் 2வது அண்ணனா இவங்களே நடிக்கிறாங்க. நடிக்கும்போது சொல்கிறாங்க என்ன சொன்னீங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் இப்படியே நாங்களுமே கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதான்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு காமெடியாக வந்து கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துடுது. இந்த ஷோவில் பிரச்சனை வரையில, அதாவது வந்து பிபிக்கு மாலை என்ற அந்த இதில் வந்து பிரச்சனை வரையில. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க தனித்தனியாக பாட்டோ அல்லது டான்ஸோ ஆடலாம். இந்த இடத்துல வந்து அவங்க சுவீட்ஸா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதாவது பாட்டு பாடுறதா இருந்தால், கதை சொல்கிறதா இருந்தால் தங்களோட மீனவ குடும்பங்களை பற்றி தான் அவங்க வந்து அதிகமாகவே பேசுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து இவங்க சொல்லும்போது நெடுகளுமே நீ மீனவ குடும்பங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காத, வேறு விஷயங்களை பற்றி பேசு என்ற மாதிரி
வந்து சொல்லும்போது அவங்கள்ட மைண்டில் வந்து தான் அதை பற்றி தான் பேசணுமன்ற மாதிரி வந்து அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. இவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணி பாடி எல்லாம் பார்த்துருக்குறாங்க. எஃப்ஜேயும் அவங்களுமா பாடி பார்த்துருக்குறாங்க. திரும்ப வந்து அந்த பாட்டை பாடுறதுக்காக வரும்போது என்ன அதே பாட்டான்ற மாதிரி வந்து விக்ரம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து இவ்வளோ நேரம் அதானே கேட்டுட்டு இருந்தோம், திரும்ப வந்து இந்த ஷோவிலையும் அதே பாட்டை தான் கேட்க போறியான்ற சொல்ல போறியான்ற மாதிரி வந்து அவங்க சொன்னோன்னே வந்து அதில் இருந்த 2-3 பேர் வந்து எழும்பி போயிட்டாங்க. போனோன்னே விக்ரம் போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டுது, யாருக்கு ஒரு கவலை மாதிரி வந்துடுது. ஸ்வீட் சாக்கினு சொன்னால் விக்ரமே இப்படி சொல்லிட்டாங்கன்னுட்டு அவங்க வராங்க. வெளியில் வரும்போது வந்து வினோத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு ஸ்வீட்ஸாக நெடுகளும் பார்த்தாலுமே கடலை பற்றி பேசுகிறதும் அல்லது மீனவ குடும்பங்களை பற்றி பேசுகிறதுமாவே இருக்காது. பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பேசு. தனியாக இதை மட்டும் பேசினா சில வேளையில் வந்து நீ வெளியில் போக வேண்டியும் வந்துடும். இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் இதை மட்டும் தான் இவங்க பேசுவாங்க போல இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க போல இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்துடுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து விக்ரமில் சாட்டுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இதுவா இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல புரியான்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னா அவங்க எழும்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். இங்கே பாரு, நீ வந்து ஒரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ அது உன்னோட விருப்பம், அதை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் யாரும் அது நீ வந்து பாட வேண்டாம், டான்ஸ் ஆட வேண்டாம், இந்த இதை பற்றி கதைக்க வேண்டான்ற மாதிரிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நாங்கள் கேட்கணுமன்றதை நீ சொல்ல முடியாது. நாங்கள் என்ன உன்னிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், இல்லை நீ சொன்ன அந்த இடத்துல நாங்கள் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை தானே. அது வந்து விருப்பப்பட்டு நாங்கள் இருக்கலாம் இல்லையே, நீ கட்டாயப்படுத்தி இல்லை இருந்து கேட்கத்தான் வேணுமென்று சொல்ல மேலாது. அது மட்டும் இல்லாமல் நீ பாடுற பாட்டை வந்து நாங்கள் ரசித்து கேட்கணுமென்று நீ நினைக்க இல்லாது. அது அவங்கவுங்களோட இஷ்டம், அவங்கள கட்டாயப்படுத்த இல்லாது. அதே மாதிரி உன்னையுமே நாங்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பாட வேணான்ற மாதிரி வந்து நாங்களுமே சொல்லல, அது உன்னுடைய இஷ்டம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாரீங்களா இல்லையான்னு சொல்லும்போது வந்து நான் வாரேன், சரி நான் வரமாட்டேன்னு சொல்லல, வாரேன்னுட்டு விக்ரம் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே இருந்து பாடுறாங்க. அவங்க கடற்கரை சைடு, அதாவது வந்து மீனவ குடும்பங்களை பற்றியும் கடற்கரை சைட்டை பற்றின அதை பற்றினதான ஒரு பாடலை வந்து பாடுறாங்க. கடல் சார்ந்த பாட்டை வந்து பாடுறாங்க. கடலை பற்றி, மீன், அதே மாதிரி மீனவ குடும்பங்கள் எல்லாத்தையும் பற்றினா ஒரு பாடலாக வந்து அவங்கள இயற்றி பாடியிருக்கிறாங்க போல இருக்குது. அப்படி ஒரு பாட்டை வந்து அவங்க வந்து பாடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவுமே இந்த பிபி மாலை என்ற ஒரு ஷோ வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது வந்து ரெண்டு பேராக போய் வரன்னு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து கம்ருதீன் அதே மாதிரி பார்வதியுமே சேர்ந்து வந்தாங்க. கம்ருதீனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தாங்க. பார்வதி வந்து அவங்களோட லவ்வராக வந்தாங்க. இவங்க வந்து ஒருத்தங்களை மட்டும் லவ் பண்ணுறாங்க, இல்லை பல பேரை லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கம்ருதீன் எனக்கு தனியாக ஒருத்தங்க மட்டுமே மனைவி எண்டு வேண்டாம், அப்படியே இல்லை நிறைய பொண்ணுங்களை நீங்கள் பாருங்க, எல்லாருமே தொடர்ந்து நான் வந்து மனைவி எண்டு ஒரு ஆளையே நான் வந்து மனைவி எண்டு சொல்ல மாட்டேன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு காமெடியாக வந்து அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவுமே வந்து ஸ்வீட்ஸாக வந்து வராங்க. தான் வந்து ஒரு நாடகம் ஒன்று நடிக்க போகிறேன்ற மாதிரி வந்து வராங்க. அதை வந்து யார் சொல்கிறேன்னு சொன்னால், இவங்க இருக்கிறாங்க தானே, யார், பிரக்ஜனை தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. பிரக்ஜனை கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு அப்பாவுக்கு மகள் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி விடுற மாதிரியான ஒரு கற்பனை கதை ஒன்றை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு கற்பனை கதை தான், நிறைய சில வீடுகளில் நடக்காமல் இருக்கும், இது ஒரு கற்பனையான கதை தான்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்வீட்ஸாக வந்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி அதை வந்து யார் பிரக்ஜனை வந்து ஒரு அந்த அப்பா அந்த கேரக்டரில் வந்து உட்கார பண்ணிவிட்டு அவங்க வந்து மகள் அந்த கேரக்டரில் வந்து நடிக்கிறாங்க. அதுவும் வந்து அந்த மீனவ குடும்பங்களோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கதையை தான் வந்து அவங்க ரெடி பண்ணி வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க, ஸ்வீட்ஸா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, தனி இதை மட்டுமே நீ கதைச்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உன்னிட்ட வேறு திறமைகள் நிறைய இருக்கும், அந்த திறமைகளை வந்து நீ வெளிக்கொண்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய திறமைகளை ஒரு பாட்டு மூலமோ, ஒரு டான்ஸ் மூலமோ, ஒரு கதை மூலமோ வெளியில் கொண்டு வரணும்னு அவங்க நிற்கிறாங்க போல இருக்குது. அந்த கதைகள் எல்லாமே ஒரு மீனவ குடும்பங்களை சம்மந்தப்படுத்தினதாக தான் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தாலுமே இந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் மட்டும் போதுமான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளிப்படுத்த தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த நான்ன்ற மாதிரி தான் அவங்கள்ட செயற்பாடுமே இருக்குது. அவங்கவுங்களோட விருப்பம், அதை வந்து
அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடணுமோ, பாட்டு பாடணுமோ, கதை சொல்லணுமோன்றது அவங்கண்ட விருப்பம். அதை கேட்குறது கேட்காது இவங்கண்ட விருப்பம். ஆனால் வந்து அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம். அவங்கண்ட விருப்பத்துக்கு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்றவங்க வந்து ஆடியன்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதுக்குமே வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்போ தானே சொல்லி முடித்தேன், திரும்பவுமே அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்கன்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆனால் வந்து பிரக்ஞனா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இவங்க வந்து அதில் வந்து அந்த டான்ஸ் அந்த அந்த நாடகம் நடிக்கிறதுக்கோ அல்லது வந்து அந்த பாட்டு பாடுறதுக்கோ வர சொல்லும்போது போகையில்லை என்று சொன்னால் இவங்க வந்து நான் ஒரு அதில் வந்து அந்த டிவி ஷோ மாதிரி பண்ண சொன்னாங்க. அதில் வந்து பண்ணுறதுக்கு போகும்போது இவங்க வந்து தனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, தான் தனியாக வந்து அதை பண்ண முடியாதானே, இவங்களை வந்து ஒரு அப்பா கேரக்டரில் நடிக்க சொன்னேன், இவங்களையும் சேர்ந்து டான்ஸ் பண்ண சொன்னான்னு அவங்க வரையிலன்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதால அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து சுபீட்சாவும் அதே மாதிரி வந்து எஃப்ஜேயும் சேர்ந்து தான் வந்து அந்த பாட்டை பாடும்போது வந்து கம்ருதீனும் விக்ரம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள வந்து இந்த மாதிரி இல்லை நாங்கள் வரமாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொன்னால் வந்து அவங்க அப்புறம் அதே ஒரு காரணமாக வச்சு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து வியானா இருக்கிறாங்க தானே, இந்த ஷோ நடந்து கொண்டிருக்குது. வியானா அந்த இடத்துல வந்து பாட்டு பாடும்போது திரும்ப வராங்க. முதல்ல வந்து இவங்க வர சொல்லும்போது அவங்க வரையில போல் இருக்குது, பாட்டு பாடுறக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்குது, வரையில போல் இருக்குது. திரும்ப வந்து எஃப்ஜியை வந்து கூப்பிட்றாங்க, வியானா வா பாட்டு பாட போகிறோம் வாண்டு கேட்கும்போது அவங்க இல்லை நான் வரையில, முதல்ல வந்து சுபீட்ஸா கேட்டாங்க நான் வரையிலன்னு சொன்னேன், இப்போ நீ கேட்க வரும்போது அவங்க வந்து நிற்பாங்க, தாங்க கூப்பிட வரையிலன்னு நிற்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து வெளிப்படையாகவே எல்லாருக்குமே வந்து இவங்க தொடர்ந்து மீனவ குடும்பங்களை பற்றி கதைக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொன்ன நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கதைக்கிறதுக்கு இருக்குது. நீ வந்து இதையே திரும்ப திரும்ப கதைச்சா இது நீ வெளியில் போகிறதுக்கு காரணமாக போயிடுமன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்வீட்ஸா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதுவே தான் வந்து ஃபைனலுக்கு வர்றதுக்கும் காரணமாக அமையலாம் தானே, ஒருவேளை இவங்க வேணுமென்னு தான் இப்படி சொல்கிறாங்களோன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு உதவியாக அமையுமா அல்லது உதவியாக அமையாதான்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 2 விதமான நெக்லஸ் வந்து கொடுத்து கிடக்கு, வைர நெக்லஸ். அதை வந்து திருடு போகாமல் வந்து 2 குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு வந்து சில ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு, சில வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இதை திருடு போகாமல் பார்க்கணுன்ற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்ன்றது சரியாக தெரியல. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ போகிற நிலவரத்தின்படி பார்க்கும்போது வந்து யார் ரம்யாவாக இருக்கட்டும் அல்லது வியானாவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து சுவீட்ஸாகவாக இருக்கட்டும், இவங்க வந்து கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் காணாத மாதிரி தான் இருக்கேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிவி ஷோன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அவங்களுக்கு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு இது பிக் பாஸ் ஷோவே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பிக் பாஸ் ஷோவுக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு ஷோ நடக்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களோட திறமைகளை வந்து வெளிக்காட்டுங்கொண்டு நேரடியாகவே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து நல்லா வந்து பேச்சு திறமை இருக்கலாம், அல்லது நாடகம் நடிக்க தெரியலாம், இல்லை டான்ஸ் ஆட தெரியலாம், பாட்டு பாட தெரியலாம், அல்லது கதை எழுத ஏதாவது திறமை உங்கள்கிட்ட இருக்கும், அதை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கன்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து கொடுக்குற விஷயமாக கூட இருக்கலாம். ஏன் அந்த டிவி ஷோவில் வந்து ஒரு சமையல் நிகழ்ச்சியாக கூட அவங்க வந்து சமைக்க தெரிஞ்சவங்க வந்து ஒரு சமையல் நிகழ்ச்சியை வந்து பண்ணலாம், காமெடி பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதை வந்து சரியாக வந்து விக்ரம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஆர்வம் பயன்படுத்தக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து அரோராவும் இதில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் அவங்களுமே பண்ணியிருந்தாங்க. அவன் அமைதியாக இருந்த மாதிரி தெரியல. வியானா அவங்கள்ட குரலே அதில் காணலை. இனிமேல் வந்து ரெடி பண்ணிட்டு வர போகிறாங்களா தெரியல. என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஷோ இந்த இந்த அவங்களுக்கு அந்த டிவி ஷோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க தானே, இந்த ஷோ வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இதை யார் வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.